தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கான நலத்திட்ட பணிகள் தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது மத்திய மாநில அரசுகளை அழிக்க பார்க்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்தார். மேலும் மாநில அரசு கொடுக்கும் பங்களிப்பை வாங்கிக் கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் அவர் குற்றச்சாட்டினை முன்வைத்தார். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். தற்பொழுது 3 மாவட்ட நலத்திட்ட பணிகள் தொடக்க விழாவினில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது மத்திய அரசே ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். மேலும் இந்த நலத்திட்ட உதவிகளில் சேலம் மாவட்டத்திற்காக எத்தனை கோடி அளவிற்கு நலத்திட்ட பணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தருமபுரி அரசு கலை கல்லூரியில் நடைபெற்று வரக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் சுமார் 560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குறிப்பாக 350.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 993 முடிவுற்ற திட்ட பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த முதலமைச்சர் 114.49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 75 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் இந்த அரசு விழாவில் 95.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8736 பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு சார்ந்த அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் பேசிய அவர் மத்திய அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி, அதே போல புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர், தற்போது தேர்தல் வருவதால் மட்டும் தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பதற்காக அடிக்கடி அவர் தமிழகம் வருவதாக குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் மாநிலத்திலிருந்து நிதிகளை பெற்றுக்கொண்டு திரும்ப அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நிதியை கொடுக்க மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதே போல கடந்த 10 ஆண்டுகளில் சிலிண்டரின் விலை 500 ரூபாய்க்கு மேல் உயர்த்திவிட்டு தற்போது தேர்தல் வருவதால் வெறும் 100 ரூபாய் மட்டும் குறைத்து பொதுமக்களை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதே போல மாநில அரசு வழங்கக்கூடிய நிதிகளை பெற்றுக்கொண்டு பிரதமர் மோடி அதன் மீது ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார் என பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து முதலமைச்சர் அவர்கள் பேசினார். இதே நிகழ்ச்சியில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பல்வேறு திட்ட பணிகள் திறக்கப்பட்டது. குறிப்பாக அம்மாப்பேட்டையில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் 43 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன அரசு மருத்துவமனையை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையில் தற்போது சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிநவீன வசதிகளை அவர் நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதே போல சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் 1 கோடியில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஆய்வுக்கூடம், 20 லட்சம் மதிப்பீட்டிலான கல்பாரப்பட்டி துணை சுகாதார நிலையம், 25 லட்சம் மதிப்பீட்டில் ஈக்காட்டூர் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம், 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் சேலம் அரசு மங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31.08 கோடி மதிப்பீட்டில் செவிலியர் பயிற்சி பள்ளி கட்டடம் மற்றும் விடுதி கட்டுவதற்கான அடிக்கலையும் தற்போது இந்த நிகழ்ச்சி மூலம் அவர் தொடங்கியிருக்கிறார். இந்த பணிகளை தற்போது அவர் துவக்கியிருக்கக்கூடிய பணிகள் விரைந்து உரிய காலத்தில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராம்குமார்.